நாள் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம தொடர்ச்சியாக பைபிள் ஸ்டடியில் 3 காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, நம்முடைய மனம் எப்படிப்பட்டது? மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது. சரீரம் இன்னும் வருங்கால ரட்சிப்பாக இருக்கிறது. அன்றைய இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுப்பார். ஆனால் இந்த பூமியிலே நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும், அதுதான் ஆத்துமா, மனசு. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து. இந்த பூமியில் நான் வெற்றிகரமாக நல்வாழ்வை வாழ வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால், சுகமாய் வாழ வேண்டும் என்றால் என் மனதை நான் கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். உன் ஆத்துமாய் வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் செழிப்பாய் இருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் மனசு வாழுகிறது போல. அப்போ மனசில் நம்ம துக்கம், கவலை, தோல்வி, பயம், திகிலு இதெல்லாம் விதைச்சோன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நினைஞ்சிடும், நடந்துடும். ஆண்டவருக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆண்டவர் நம்முடைய ஆவியை ரட்சித்தது உண்மைதான். ஆண்டவர் வரும்போது நம்மளை கண்டிப்பாக பரலோகம் கொண்டு போவார், அது உண்மைதான். ஆனால் அந்த பூமியில் நீங்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதில் கவனமாக இருக்கணும். தக்காளி விதையை போட்டால் தக்காளி தான் முளைக்கும். பிரைஸ்ல. அலரி செடியுடைய விதையை போட்டால் என்ன தான் வரும்? அப்போது மனதில் பிசாசு எங்கே தாக்குறான் என்றால் உங்கள் மனதை தாக்குறான். பிசாசு எங்கே தாக்குவான்னு நல்லா புரிஞ்சுங்க. அவன் அப்படியே வந்து நிற்கிறேன் நான் தான் பிசாசு, அப்படி இல்லை. மனதிலே எண்ணங்களால் நம்மை தாக்குகிறான். நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அது எங்கே நடந்து கொண்டிருக்குது என்றால் மனதில் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் வேதவசனம் சொல்கிறது, உன் எல்லா காவலோடும் உன் மனதை, உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்படி என்றால் இந்த மனதை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வாதமாக, வெற்றிகரமாக, மகிழ்ச்சியாக, சுகமாக மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வேதவசனம் சொல்கிறது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. உலக பிரகாரமான மனிதனுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. அவனால் அவன் மனசை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனால் நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு அவங்க மனசு மாறிடும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுட்டு அவங்க மனசு மாறிடும். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம்தான் நம்முடைய மனதை மாற்றுகிற ஜீவ வார்த்தை. வேறு யார் என்ன சொன்னாலும் கொஞ்ச நேரம் நிற்கும். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா. நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. பிரைஸ் தி லார்ட்.